வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 வயசுலேருந்து மூத்த குடிமக்களுக்கு இருக்கின்ற முக்கியமான சலுகைகளை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமான சலுகைகள் மட்டுமே கிடையாது, திட்டத்தினுடைய சிறப்பம்சங்கள், யார் இதில் பயணிக்கிற போகிறாங்க. சென்னையில் வசிக்கும் 60 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் தமிழக அரசு வரும் ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான 6 மாதங்களுக்கான இலவச பேருந்து பயண டோக்கன் வழங்க உள்ளது. இந்த சலுகை பெறுவதற்கும் பழைய அட்டைகளை புதுப்பிப்பதற்கும் ஜூன் 21 ஜூலை 31 வரை சிறப்பு முகாம்கள் நடத்தப்படுகிறது. மாநகராட்சி போக்குவரத்து கழகத்தின் கீழ் செயல்படும் 39 மையங்களில் காலை முதல் மாலை வரை பொது இந்த சேவையை பயன்பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வயது சான்றிதழ் மற்றும் புகைப்படங்கள் போன்ற ஆவணங்களை சமர்ப்பிக்குவது அவசியம். முதியவர்களின் பயணச்சுமையை குறைத்து அவர்களின் சுதந்திரமாக செயல்பட ஊக்குவிப்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம். இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி தகுதியுள்ள மூத்த குடிமக்கள் தங்களுக்குரிய இலவச பயண சீட்டுகளை அந்த மையங்களில் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ 6 மாதங்களுக்கு எல்லையற்ற இலவச பயணம். 6 மாதங்களுக்கு மேற்பட்ட 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் எங்கு சென்றாலும் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்ய வழிவகை செய்ய ஒரு சிறப்பு திட்டம். ஜூலை மாதம் முதல் இது நடக்கும். டிசம்பர் மாதம் வரை செல்லுபடியாகும். வேலை நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்கள் என அனைத்து நாட்களிலுமே இது பயன்படுத்திக்கலாம். எந்த நேரத்திலும் எவ்வித கட்டணமும் இன்றி இதை பயன்படுத்த முடியும். ஸோ முதியவர்களுடைய தற்சார்பு, மருத்துவ தேவைகள், மருத்துவமனை மற்றும் சிகிச்சைக்கு எளிதாக சென்று வரலாம். குடும்ப சந்திப்புகள், உறவினர்களையும் குடும்பத்தாரையும் யாரையும் சாராமல் சந்திக்கலாம். அன்றாட சேவைகள், தினசரி பயணங்களில் ஏற்படும் பொருளாதார சுமை குறைக்கப்படுகிறது. தகுதியுடையவர்கள் யார், தகுதி அற்றவர்கள் யார்? இந்த திட்டம் யாருக்கானது? 60 வயது நிரம்பி மூத்த குடிமக்கள், சென்னை வாசிகள், எம்டிசி பேருந்துகளை பயன்படுத்துவோர், மாற்றுத்திறனாளிகள், வயது வரம்பின்றி உரிய சான்றிதழுடன். யாருக்கெல்லாம் இது பொருந்தும்? புதிய விண்ணப்பதாரர்கள், முதன்முறையாக விண்ணப்பித்து அடையாள அட்டை பெறுவோர், பழைய பயனாளிகள், ஏற்கனவே உள்ள அடையாள அட்டை வைத்து புதிய டோக்கன்களை பெற விரும்புவோர். ஸோ இது எல்லாத்துக்குமே இது கிடைக்கும். புதியதாக விண்ணப்பிப்பவர்களுக்கு ஏற்கனவே உள்ள அடையாள அட்டையை புதுப்பித்து கொள்ளவும் வசதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முகாமுக்கு முன்பு என்னென்ன எடுத்து செல்லணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் புகைப்படம், 2 பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், அடையாள சான்று, வயது சான்று, ஆதார், வாக்காளர் அட்டை, ஓட்டர் உரிமம், கல்வி சான்று ஏதேனும் ஒன்று, முகவரி சான்றிதழில் குடும்ப அட்டை, ஸ்மார்ட் கார்டு, இருப்பிட சான்றிதழ், இது ஏதாரும் ஒன்று எடுத்துக்கலான்றாங்க. ஸோ சிறப்பு முகாம்கள் ஜூன் 21 ஜூலை 31 வரை சென்னை முழுவதும் உள்ள 39 மையங்களில் நடக்கும். ஆகஸ்ட் 1 முதல் சிறப்பு முகாம்கள் முடிவடைந்த நிலையில் வழக்கமான பணிமனைகளை, டிப்போக்களில் கூட இதை பெற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 39 சிறப்பு முகாம்கள் அப்படின்னு பார்க்குறப்ப மத்திய சென்னை, வட சென்னை, டிநகர், சைதாப்பேட்டை, வடபழனி, அண்ணாநகர், அயனாவரம், அம்பத்தூர். வட சென்னைன்னு பார்க்குறப்ப திருவொற்றியூர், எண்ணூர், பெரம்பூர், தென் சென்னை மற்றும் புறநகர், அடையாறு, தாம்பரம், கீழம்பாக்கம், குன்றத்தூர், ஆவடி. ஸோ இந்த மாதிரி இடத்துல போயிட்டு கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். முகாம்கள் செயல்படும் நேரம் மற்றும் நாட்கள் காலை 7:30 இரவு 7 வரை முகாம்கள் நடைபெறும். இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் டோக்கன்களை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த 39 மையங்களில் மட்டும்தான் உங்களால் பெற்றுக்க முடியும். முகாம்களுக்கு செல்லும் முன்பு ஆவணங்கள், தேவையான ஆவணங்கள், அடையாளம், வயது சான்று, இருப்பிட சான்று, புகைப்படங்கள். முக்கிய குறிப்பு அப்படின்னா அனைத்து ஆவணங்களும் ஒரிஜினல் மற்றும் அசல் நகல்களை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விண்ணப்பிக்கும் முறை அப்படின்றது தான் புதியவர்கள் மற்றும் ஏற்கனவே புதிய விண்ணப்பிகள் மேலே குறிப்பிட்டுள்ள அனைத்து அசல் ஆவணங்கள் மற்றும் புகைப்படங்களை சமர்ப்பித்து புதிய அடையாள அட்டை டோக்கன்கள் பெற்றுக்கொள்ளலாம். அட்டை புதுப்பிப்பவர்கள், ஏற்கனவே அட்டை வைத்திருப்பவர்கள் தங்கள் பழைய அட்டையை காண்பித்து ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான புதிய டோக்கன்களை பெற்றுக்கொள்ளலாம். தேவையான புதிய அப்டேட்டுக்காக டிப்போக்களையும் நீங்கள் அணுகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. முதியவர்களின் சுயசார்பு பயணத்திற்கு உதவுங்க. உங்கள் பெற்றோர், தாத்தா, பாட்டி, மற்றும் அருகில் வசிக்கும் மூத்த குடிமக்களுக்கு இந்த இலவச டோக்கன் திட்டத்தை பற்றி எடுத்து கூறுக. அவர்களும் பயனுடைய உதவுங்கள். நன்றி, வணக்கம்.